அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி எங்க இப்படியா? திமுக ஆட்சியில தான் விசிகாவுடைய எலும்பு துண்டுகள் பனையூர் பாபு சென்டர் வீரியமா வெளியிலையும் எதிர்ப்பார் உள்ளேயும் எதிர்ப்பார்னு யார் நம்புறா? உதயநிதி நம்புறாரு. அதைத்தான் திரும்ப சொல்றேன். பேனாவை உடைத்தவன் இப்ப பேனா வைக்க அலையிறாரா? வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய அந்த தமிழ் தேசிய மாநாடு எழுச்சி மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு முறையில் நடந்திருக்கு. எல்லோரும் வந்து வியப்பத்தக்க வகையில் வந்து பார்த்துருக்காங்க. அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 106 தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 125 தீர்மானங்கள் கொண்டு வராங்க. அதில் முக்கியமாக வந்து எங்களுடைய கூட்டணி தொடரும் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டை பற்றி நீங்கள் ஏன்னா பல விஷயங்கள் பல தடவை வந்து என்னென்னா விசிகா வந்து சிதறி போயிடுச்சு, விசிகா வந்து பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ இந்த ஒரு எழுச்சியான ஒரு மாநாடை பற்றி விசிகா இன்னும் அதே கட்டுக்கோப்போடு இருக்கா? அந்த தலித்து ஓட்டு வந்து இன்னும் சிதறாமல் இருக்கா? அந்த அந்த தலைமை இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாடு மிகப்பெரிய தோல்வி. இந்த மாநாடு மிகப்பெரிய தோல்வி. காரணம், அவரே 13 நிமிடங்களில் ஒரு நிமிடம் கூட தமிழ் தேசியத்தை பற்றியோ தலித் அரசியலை பற்றியோ பேச முடியும். அவரால் பேச முடியலன்னாங்க. அவ்வளோ நெருக்கமான ஒரு இல்லைங்க. திமுக மாநாடு நடத்துகிறான், கம்யூனிஸ்ட் மாநாடு நடத்துகிறான், அதிமுக மாநாடு நடத்துகிறான். மேடையில் இவ்வளவு கூட்டம் ஏறுவதை அந்த கட்சி அனுமதிக்குமா? அனுமதிக்காது. அவர் உயிர் படைச்சதே பெரிய விஷயம். ஆமா, மேடை சரிஞ்சு விழுந்துருந்தது இல்ல கூட்ட நெரிசல்ல எல்லாமே என்ன பயம் பார்த்தாங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை விட நடந்திருக்கு. அப்போ இது என்ன விஜய் ரசிகர் கூட்டுறது போல திருமா ரசிகர் கூட்டுறமா? அத்தனை பேரும் டாஸ்மாக் கடையில் தான் இருந்தான். அப்போ நீங்கள் கற்றுக்கொண்ட அம்பேத்கரையும் நீங்கள் கற்றுக்கொண்ட பெரியாரிதம் மார்க்சியம் அந்த இளைஞரிடம் போய் சேரவே இல்லை. அது சேர்ந்திருந்தால் நீங்க இந்த மாநாட்டுக்கு விஜய் அழைச்சாங்க, விஜய் வரல, என்ன இருக்கும் நிலைமை? சரி, கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் உட்கார்ந்து இருந்தா என்ன நிலைமை என்ன இருக்கும்? கூட்டணி கட்சி தலைவர்களே காப்பாற்றுவதற்கு பெரும் போராட்டம் நடத்தி, சரி ஆளுங்கட்சி சார்பா 2 அமைச்சர்கள் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு விஜய். அப்ப நிலைமை என்ன ஆகும்? இதே தானே. விஜய் வராதது மேலே, ஏன்னா விஜய் வந்திருந்தா விஜய்க்காக வந்து இந்த கூட்டம்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, விஜய்க்காக வரட்டும். விஜய்க்காக எந்த மாநாட்டிலையும் விஜய் ஆட்கள் வரமாட்டோம், ரசிகர்கள் தான் வருவோம். அப்போ நீங்க காவல்துறை அங்க அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறையே இல்லை. இப்படி பல குளறுபடிகளுக்கு என்ன காரணம்னா இந்த கூட்டம் திட்டமிட்டு நடத்தப்படவில்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே போயிட்டான். 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது நீங்க விசிகா தொண்டனுக்கு வெறுப்பு. கடந்த ஆட்சி காலத்துல திமுகவோடு சேர்ந்து பயணித்ததுனால ரவிக்குமார், சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ் அந்த பக்கமே எட்டி பார்க்கல. அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அவரை தான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு திமுக வந்து பல விதமான இருக்கு இல்லைங்க. அப்போ திமுக பர்ச்சேஸ் பண்ண போற ஆள் எதுக்கு நீ அமைப்பு செயலாளர் வச்சிருக்கீங்க? எதுக்கு இரவோட 12 மணிக்கு எதுக்கு அறிவிக்கிறீங்க அவரை? பனையூர் பாபு போய் சேர்ந்துட்டாரு. இவரே என்ன அம்பேத்கர் நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? பனையூர் பாபுக்கும் ஆளூர் ஷானவாஸுக்கும் வந்து எம்எல்ஏ ஆகணும், இந்த அப்பாவி இளைஞர்களுடைய வாக்கை வாங்கணும், ஜெயிக்கணும், கோடிகளை சேர்க்கணும், கும்மாளம் படிக்கணும், அதோட தப்பி திமுகவுக்கு போயிடணும். இதுதான் விசிகா தொண்டருடைய உழைப்பா? விசிகா தொண்டை யாரும் இல்லையாங்க? ஜோதிமணிக்கு போய் சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஜோதிமணியா விசிகால 40 ஆண்டு காலம் பயணித்தவர். அவர் காங்கிரஸ் இளைய பெருமாளுடைய மகன். அவர் சொல்றாரு, எனக்கு காசே இல்லை, காரே இல்லை, 1,00,000 ரூபா சம்பளம் இருக்கு.
அப்போ இப்படி நிறைய குளறுபடிகளுக்கு மொத்த உருவமாக விசிக மாறி போச்சு. நீங்கள் அது கொடுமை என்னன்னா, சனாதன எதிர்ப்பாளரான திருமா ரவிக்குமார் பந்தக்கால் நட்டி சமஸ்கிருதம் மந்திரம் ஓதுறார். மந்திரம் கூட காப்பாத்துச்சா? சமஸ்கிருதம் காப்பாத்துச்சா? எந்த பாப்பானாவது காப்பாத்துறானா? ஒழுங்கா மந்திரம் ஓதாத வரை, சமஸ்கிருதம் வாடை இல்லாத வரை மாநாடு சிறப்பாக நடந்தது. இப்போ என்னாச்சு? நீங்கள் பார்ப்பன பண்டார பரதேசிகளை வச்சு நீங்கள் சமஸ்கிருத மந்திரத்தை ஓதி உங்களுக்கு தலப்பா கட்டி முதல் மரியாதை பண்ணி, ரவிக்குமாருக்கு முதல் மரியாதை பண்ணி, இதெல்லாம் விசிக ரசிக்கவே இல்லை. கொள்கை தெரிஞ்சவன், அம்பேத்கர் தெரிஞ்சவன், சனாதன எதிர்ப்பாளர், சாதி எதிர்ப்பாளர், இதெல்லாம் ரசிக்கவே இல்லை. ஆனா கூட்டம் கட்டுக்கோப்பாது இல்லாத கூட்டம் தானே. இல்லங்க, இது எல்லாமே டாஸ்மாக் கடையில் அவ்வளவு வந்திருக்கு. அதாவது டாஸ்மாக் கடைக்கு போயிட்டாங்க. ஒரு ஆள் போனாலே நீங்க மீடியா அப்படித்தானே காமிப்பான். ஒருத்தரால் போலாமா? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவனா போவானா? பாத்துருக்கீங்களா? அதிமுக திமுக எல்லா அது விடுங்க. நாங்க நீங்க அதிமுக திமுக எவனுக்கு கொள்கை தெரியாது, பொறுக்கி திங்கணும், பொறுக்கி திங்கணும் அங்க. ஆனால் விசிக அப்படி இல்லை. விசிகாவுக்கு அடிப்படை தேவை இருக்கு. அப்ப அவனுக்கு ஒவ்வொருத்தனும் திருமாவை போல உருவாக்கணும், ஒவ்வொருத்தரும் அம்பேத்கர் பேரை சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் அடிப்படை தேவை. நீங்க தமிழ்நாட்டில் யாருக்கு அரசியல் தேவை? நாடாருக்கு தேவையா? முதலியாருக்கு தேவையா? ஐயருக்கு? யாருக்கு தேவை? எங்க உங்களை என்ன ஒடுக்கப்பட்ட மக்களா வச்சிருக்கான்? இப்ப அதிமுக திமுகவுக்கு கூட்டம் சேர்த்து ஆள் வேணும்னா லாரியில 500 ரூபாய் கோட்டம் பிரியாணி வண்டியில நப்பி எங்க விடுறான் வண்டிய? அங்க இருக்கக்கூடிய காலனி மக்கள். அப்ப யாருக்கு அரசியல் தேவை? யார் அரசியல் மயப்படுத்த வேண்டியிருக்கு? இந்த லாரி மாம்பழம் பக்கம் போகுமா, மயிலாப்பூர் பக்கம் போகுமா? கோட்டர் பிரியாணி இருக்கு ஏறுன்னு. அப்போ தமிழ்நாட்டில் யாருக்கு அரசியல் தேவைப்படுது? யார் அரசியல் மயப்படுத்த வேண்டியிருக்கு? அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி அரசியல் மையப்படுத்து? இப்படியா தள்ளுறான், அப்படி தள்ளுறான். அவரே நிக்க முடியலையே. 3 மணி நேரம் தமிழ் தேசியத்தை பத்தி நீங்க பச்சை தண்ணி குடிக்காம பேசக்கூடிய ஆளால 3 நிமிஷம் பேச முடியல. அப்போ எங்க தவறு நடக்குது? இது ஒரே நாள் நடந்த தவறல்ல, ஒரே நாள்ல நடந்த தவறல்ல. 2ஆம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து தவறிட்டான். அத்தனை பேரும் விசிகாவுடைய உழைப்பை சுரண்டிட்டு பனையூர் பாபு இப்ப எங்க இருக்காரு? திமுக போயிட்டாரு. ஆனா இந்த மாநாடு வந்து ஆபரேஷன் சக்சஸ், ஆல் அவுட். அதுதான் உண்மை. நீங்க 1 லட்சம் பேர் வந்திருக்கான், இல்ல 50,000 பேர் வந்திருக்கான். அத்தனை பேரையும் உட்கார வச்சு தமிழ் தேசிய பாடம் எடுத்தா அவன் எவ்வளவு விஷயத்தை உள்வாங்கிட்டு போவான். வந்து எதுக்கு சும்மா இங்க வந்தான்? வந்து இல்ல இது ஒரு பாடமா கூட இருக்கலாம்ல, இனி வர காலங்கள்ல இது போல நடக்காதபடி அறிவுரை நிச்சயமா இல்ல. அதாவது 2 வருஷத்துக்கு 2023 கட்சியை ஆரம்பிச்ச விஜய் இப்படி நடந்திருக்கலாம், விஜய் ரசிகர் மட்டும் நடந்துட்டு இருக்கலாம். இது 25 ஆண்டு காலம் எனக்கு தெரிய 91 அவர் தலித் அரசியல் பண்றாரு. வருஷம் என்ன 26 36 வருஷம் ஆச்சு. நான் முதல்ல அவர் சந்திச்ச இடமே வள்ளிநாயகன் வீட்டில் தான், ஓவியா வீட்டில் தான், மதுரையில். ஜீவசகாப்தி சின்ன பையன் மதுரையில தான் அவர் இது பண்ணாரு பயணம். ராமதாசும் திருமாவளவன் முதல்ல சந்திச்ச சந்திப்பில் நான் இருக்கேன். நான் வள்ளிநாயகம், புதுக்கோட்டை செரீப்பு எல்லாம் இருக்கும் மதுரையில். வீடு கட்டி கிரக பிரவேசம் ஓவியா செய்கிற பொழுது. அப்போ இத்தனையா ஆண்டு கால அரசியல் இப்படி உங்களால உங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. இதுல ஒரு ஏதாவது சமூக விரோதி ஊடுருவியும் தான் என்ன இருக்கிறது? இது சாதாரணமா எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அப்ப இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை, பக்குவப்படுத்தப்படவில்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள்ட்ட அவ்வளவு நெருக்கம் இல்லை. அவங்களும் வந்து ஈடுபாடு இல்லாம ஒதுங்கி. அதான் ரவிக்குமார் ஆளையே காணோம். ரவிக்குமார் இப்ப சிந்தனை செல்வன் ஆளையே காணும், ஒரு தெரியுமா காணும். சரி, அந்த கூட்டத்துல சீமான் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு திருமாவளவன். என்னன்னா, அதாவது வந்து பேனாவே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேனாவை உடைப்பேன் என்று சொன்னவரை வந்து பொது வேட்பாளராக வந்து நிற்க வைக்கிறதுக்கு வந்து இந்த அரசு திட்டம், இது திமுக திட்டம் போடுது அப்படின்றாரு. அவர் நிஜமாலே வந்து பொது வேட்பாளர் நிற்க வைக்க போறாங்களா, இல்லை அவர் திமுக கிட்ட விருப்பம் நின்றுடுவாரா? இல்லைங்க, இப்போ உதயநிதி என்ன நினைக்கிறாருன்னா,
சட்டசபைக்குள்ள சீமா வரணும்னு நினைக்கிறார். விஜயை எதிர்ப்பதற்கு தன்னுடைய ஆளை இப்போ எல்லாம் விஜய்கிட்ட போயிட்டான். நேரு ரெட்டி விஷ்ணு ரெட்டிகிட்ட போய் வயசான காலப்பா எனக்கு என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டாதீங்க, நான் அரசே பல 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்கேன், என் மேலே வழக்கு நிலுவையில் இருக்கு, உனக்கு என்ன பார்ட்டி ஃபண்டு 500 கோடி கொடுத்துட்றேன். யார் சொன்னது? நேரு ரெட்டி விஷ்ணு ரெட்டி சமாதானம் ஆகி போச்சு. அதுக்கு பின்னால் மகேஷ் பொய்யாமொழி போயிட்டார். போய் அவரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். சேகர் பாபு கேட்கவே வேண்டியதில்லை, எல்லா ரெட்டியில் அவர் ரொட்டியாக ஜோபில் வச்சுருப்பார், அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்படி இதெல்லாம் தன்னுடைய கட்சிக்காரர்களே தாவேகாவில் சமரசமான பிறகு போன வாரம் சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அறிவாலயத்தில் நடந்தது. ஸ்டாலின் பிடிச்சி லெஃப்ட் ரைட்டில் வாங்கினார். மச்சா மாமன் சித்தப்பன் பெரியப்பன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆட்சிக்கு வருவதற்கு என்ன வழி, தாவேகாவை அம்பலப்படுத்துவதற்கு என்ன வழி, அதை பற்றி யோசிக்காம சட்டமன்றம் உங்களுக்கு என்ன கொஞ்சம் குழாவுகிற இடமா இப்படி போட்டு வெளுத்த பிறகு அடுத்த நாள் அவ்வளோ பேர் அட்டென்ஷன் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ இப்படித்தான் ஓடுது. இதில் சீமானை களமிறக்குறதுக்கு உதயநிதி விரும்புகிறார். அப்போ அம்பாசை எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் சரி திமுக சார்பாக சீமானை வெற்றி பெற வச்சு சட்டசபைக்குள்ள உதயநிதி தன்னுடைய வலப்பக்கம். இப்போவே இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிய கோபாலபுரத்திலிருந்து அறிவாலய அடிமைகள் நேரு, பெரியசாமி, சேகர் பாபு பத்திரமா முதலாளி பிள்ளையை கூட்டு வந்து சட்டசபையில் வச்சுட்டு கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க முதலாளி பிள்ளைய கூட்டிட்டு போவாங்க தெரியுமா, பத்திரமா கார்ல. அதே போல முதலாளி பிள்ளைய நீங்க உதயநிதி பெரியசாமியோட அனுபவிச்சு தரலாம். அறிவாளியா இல்ல அரசியல் தெரியுமா, இல்ல நேரு 89 அமைச்சர், 89 என்ன வயசு உதயநிதிக்கு, இப்ப அவருக்கு உதவியாளராக இருக்கார். இப்படி பல பேர் உதயநிதிக்கு உதவியாளர். இந்த அரசியல இப்போ முழுக்க சீமான் சட்டசபைகளை கொண்டு வருவதன் மூலம் நீங்க வீரியமா வெளியிலையும் எதிர்ப்பார் உள்ளேயும் எதிர்ப்பார்னு யார் நம்புறா? உதயநிதி நம்புறாரு. அதுதான் திரும்ப சொல்றாரு. பேனாவை உடைத்தவன் இப்ப பேனா வைக்க அலையிறாரா? பேனாவுக்கு 50 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 50 கோடி 50 கோடிக்கு சீமான் விலை போய் விட்டார். இப்போ இதுதான் பரபரப்பாக. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தென் மண்டல முதல்வர் மாநாடு அமித்ஷா வர்றாரு. ஒரு சைடு வந்து திமுக பாஜகவோட ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசுறாங்க. இப்போ விஜய் வந்து இது எப்படி அணுகுவார்? ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து மேகதானு காவேரி பிரச்சனை, கேரளாலேயே வந்து தமிழருடைய அந்த தண்ணீர் பிரச்சனை இருக்கு, முல்லை பெரியார். ஆமாம், முல்லை பெரியார் இஷ்யூ இருக்கு. இப்படி இருக்கும்போது இது இவர் எப்படி ஸ்கோர் பண்ணுவார் விஜய்? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட படப்பிடிப்பை போல தான் அரசு நடக்குது. உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிடபிள்யூ ஒர்க்கு கொடுக்கணும்னா ஒப்பந்த புள்ளி யார் வேலை குறையாக கொடுப்பா, தரமாக வேலை செய்வான்னு வாங்கி தான், ஏன்னா மக்கள் வரி பணம். இப்போ இவர் 5 கோடி ரூபாய்க்கு நாமக்கல் 10வது மாடியில் வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. இது யார் செஞ்சா? இதுக்கு என்ன கான்ட்ராக்டு? இது யார் ஒப்பந்தக்காரன்? இல்லை ஓசியா இல்லை லஞ்சமா? 5 கோடி ரூபாய்க்கு அந்த அறையை அழகுபடுத்துவதற்கு தேவை என்ன? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விஜய்கிட்ட பதிலே இல்லை. ஜெயலலிதா இருந்த அறை, ஜெயலலிதாவே உல்லாச பேர்வழி, அவளே அதை விட்டு அந்த முதலமைச்சர் அறையில தான் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த ஹிலாரி கிளின்டன் அந்த ஊர்ல சந்திச்சாங்க. இப்படி இருக்கிற பொழுது 5 கோடி ரூபாய்க்கு 10வது மாடியில் கடலை பார்த்து இயற்கை அழக்கூடிய சினிமா ஷூட்டிங்க. நீங்கள் விஜய் வருகிற நேரம் ஈசிஆரில் 1 மணி நேரம் டிராஃபிக் நிறுத்தலாம். இதெல்லாம் ஒரு கவனத்துக்கு தெரியுமா? உங்களை எப்படி இன்கம் டேக்ஸ் அதிகாரி காரில் நடுவில் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தான், அதெல்லாம் மறந்துட்டீங்க. ஜெயலலிதா நிலைமை என்ன? சிறையில் இப்போ பெருச்சாலிக்கு நடுவில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயலலிதா.
கருணாநிதி ஐயோ அடிக்கிறானே கொள்றானேன்னு கருணாநிதி கத்தின கதையெல்லாம் இன்னும் மக்கள் மறக்கலை. இப்பொழுது ரெட்டி ஆட்சி நடக்குது. என்ட்ரிக்கான ஒரு சாராய மதுபான ஆலை அவசரமாக விற்கிறதுக்கு என்ன பண்ணுறான், செயற்கை கெமிக்கலை தயார் பண்ணி சாராயமாக்குறான், குட்டியில் அடைச்சி விற்கிறான். இது ஒரு அதிகாரி, நந்தகுமார் அதிகாரி டெல்லியிலேருந்து உத்தரவு, டே இதை குடிச்சா செத்து போயிடுவான்டா தமிழன், உடனே எடுத்துட்டா நிறுத்திட்டாங்க. 16 மணி நேரத்தில் அந்த ரெட்டி அரசியல் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து நீக்கிறான். அப்போ இதெல்லாம் யார் இந்த அதிகாரத்தை நடத்துகிறான், ஆட்சி யார் கையில் இருக்கு? நான் அன்னைக்கு சொன்னார் பவர் பாயிண்ட் என்பது ஏன் ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் இருக்கும் அப்படின்னாரு. அப்போ இதை யாரு, இவரே தடை பண்ணாரா, இவரே மறுபடியும் 16 மணி நேரத்தை போட்டாரா? ஒரே பாயிண்ட் தானே, ஒரே அதிகாரம் தானே. ஒரே அதிகாரம் எப்படி 2 உத்தரவை போடுது? அப்போ இது உங்களை மீறி ஒரு அதிகார மையம் உருவாகி செயல்பாட்டில் இருக்கு. இதுதான் இப்போ இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய விசிகா பிரதான எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் நீங்க எங்க போக முடியும், ஆளுங்கட்சி. ஏன்னா இப்ப அவர் சொல்றாரு, நாங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எதிர்காலத்தில் நாங்களே ஆட்சியில் அமர்வோம். இப்படி இருந்தா எப்படி அமர்றது? எதிர்க்கணும். விஜய் எதிர்த்தா 2 வருஷத்துல எதிர்த்தனால தமிழக மக்கள் நம்பி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சான். அதே போல விசிகாவை பொறுத்தவரை எதிர்கட்சி வேலையை செய்யணும். கம்யூனிஸ்ட் செய்ய மாட்டான். கம்யூனிஸ்டுக்கு பாஸ் டெல்லியில் இருக்கா முதலாளி. அவங்க என்ன சொன்னாங்களோ அதான். சிபிஐக்கு டெல்லியில முதலாளி இருக்கான், காங்கிரஸும் செய்ய மாட்டாங்க. டெல்லியில முதலாளி இருக்கான், இங்க முதலாளியே இல்லை. நீங்க தான் முதலாளி. அப்போ நீங்க சிஎம் பார்க்க போனா 10 நிமிஷம் காத்திருக்க வைக்கிறான். என்ன காரணம்? வீரியம் எங்கே? அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி எங்க? இப்படியா? நீங்க இப்போ அதை விட பெரிய கொடுமை, மலேசியா உயர்கல்வி பல்கலைக்கழகம் இந்த வருஷம் தலித் மாணவர்கள் உயர்கல்விக்கு படிக்க போன அவர்களுக்கு நிதி போகவே இல்லை, அவன் வெட்டி விட்டான். எதிர்காலம் போச்சு. பெரிய செய்தி இன்னைக்கு. ஆமா, அது வந்து அது அப்படியே யாரும் பெரிய லெவல் எடுத்து பேசல, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அதே போல லண்டனுக்கு படிக்க போறதுக்கு ஏறக்குறைய 400 மாணவர்கள் இந்த வருஷம், 200 மாணவர்களுக்கு தான் செலக்ட் ஆயிருக்காங்க. 200 மாணவனுக்கு நிதி கொடுக்கல பல்கலைக்கழகம், அவனுக்கு விசா கொடுக்கல. நீ அவன் லோன் போட்டு போய்க்கன்னா 42 லட்சம் ரூபா லோன் போட்டு வாங்குற அளவுக்கு அந்த தலித்துக்கு அப்ப ஆத்தா இருக்கான். கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவன் பையனாவது உயர்கல்விக்கு போட்டு இருந்தா இந்த திட்டத்தை போராடி வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் இதுல இந்த வருஷம் பணம் போகல. போன வருஷம் படிச்சான்ல அவனுக்கு பணம் போகல. அவனுடைய உயர்கல்வியும் கேள்விக்குறி. இதையெல்லாம் யாருக்கு பொறுப்பு? விசிகா தான் பொறுப்பு. கண்டிப்பா விசிகா தான் தலித்துக்கான அடையாளம். லட்சம் இளைஞர் எப்படி கூடுறான்? சினிமா ரசிகருக்கு கூடியதுக்கு பிறகு நீங்க திருமாவளவன் தான் கூடியிருக்கான். கண்டிப்பா 7000 வீடுகள், காலனி வீடுகள் இடிஞ்சு விழுற நிலையில் இருக்கான். இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும். நீங்க மேஜரா தாட்கோ ஃபண்ட், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம், கழிவறை, இப்படி பல விஷயங்களுக்கான நிதி தான் பட்ஜெட்லேயே தாட்கோ ஃபண்டு ஒதுக்குறான். அந்த ஆட்சியில தாட்கோ ஃபண்டு மாமஞ்சீர்னு 300 கோடி ரூபா எடுத்திருக்கீங்க. இது தாவைக்கா பார்த்துட்டு, விசிகா பார்த்துட்டே இருக்கு. அன்னஞ்சீரு அது ஒரு 300 கோடி, இதையும் பார்த்துட்டு தான் இருக்கு. வெற்றி வீடு கட்டும் திட்டமா, கலைஞர் வீடு கட்டும் திட்டம், வெற்றி வீடு கட்டும், அதுக்கு இப்போ ஃபண்ட் எங்கிறது 810 கோடி எங்கிறது வருது? இங்கதான். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில அவன் உயர்கல்வி படிக்கிறவனுக்கும் பணம் போகல. அதே கடன் வசதி இல்ல. 7000 வீடுகள் இடிஞ்சு விழுகிற நிலையில காலனி வீடு இருக்கு. அவனுக்கு கட்டி கொடுத்த வீடு 350 ஸ்கொயர் ஃபீட். இத அந்த அதிகாரி 5000 ஸ்கொயர் ஃபீட் குடியிருப்பான்.
ஆனா அவன் போடுகிற திட்டம் அவ்வளவே 350. அப்போ ஆடு மாடுகளை கூட அடைக்க முடியாது 350 ஸ்கொயர் ஃபீட்ல. ஒரு தாய் தந்த 2 பெண் குழந்தை ஆண் குழந்தை 350 ஸ்கொயர் ஃபீட்ல இப்படியா வாழ முடியும்? அப்ப அடிப்படை அறிவு வேண்டாம். இப்ப இத 350 550 மாற்ற வேண்டாமா? திமுக ஆட்சியில தான் விசிகாவுடைய எலும்பு துண்டுகள் பனையூர் பாபு சென்டர், அது ஒரு எலும்பு துண்டு. ஆளு ஷானவாசும் கிளம்பிட்டாரு. ரவிக்குமார், சிந்தனை செல்வன், இவர்களுக்கு தான் என்ன பங்கு இருக்கு? இதை தட்டி கேட்கிற பங்கு. இதை தட்டி கேட்கிற சுட்டி கேட்கிற இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் தான் உங்களை சட்டசபைக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்கு? விசிகாக்கு இருக்கு. விசிகா அதை செய்ய தவறினால் எதிர்காலம் இல்லை. நிச்சயமா நான் பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.